ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா தமிழ்ல வந்து நம்ம உராய்வு அப்படின்னு சொல்றோம். அதாவது whenever one surface moves in contact with another, a force is generated that tends to retard the motion. This force is called friction. அதாவது whenever one surface, ஒரு பரப்பு வந்து இன்னொன்னோட கான்டாக்டோட வச்சு மூவ் பண்ணும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதோடைய இயக்கத்திற்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து செயல்படுகிறது. இந்த ஃபோர்ஸை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக ஃப்ரிக்ஷன் பிளேஸ் எ விட்டல் ரோல் இன் அவர் லைஃப். நம்ம லைஃப்ல வந்து ஃப்ரிக்ஷன் ஒரு முக்கியமான ரோலை ஏற்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், மேன் இஸ் ஏபிள் டு வாக் ஆன் த ரோட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஹிஸ் ஃபீட் அண்ட் கிரவுண்ட். அதாவது ரோட்டுக்கும் நம்ம மனிதனுடைய கால்களுக்கு இடையே ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்மளால நடக்க முடியுது அப்படின்றது. இன் மெஷின்ஸ் ஃப்ரிக்ஷன் ரெடியூசஸ் இட்ஸ் எஃபிஷியன்சி. அதே போல மெஷின்கள்ல ஃப்ரிக்ஷன் வந்து அதனுடைய எஃபிஷியன்சியை என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்கின்றது. ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்காக நம்ம பெரும்பாலும் என்ன யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா லூப்ரிகன்ஸ் அண்ட் பால் பியரிங்ஸ். இதெல்லாம் வந்து ஃப்ரிக்ஷனை வந்து பெரும்பாலும் குறைக்கக்கூடியதா இருக்கும். இப்போ ஃப்ரிக்ஷன்ல நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து கைனடிக் அல்லது டைனமிக் ஃப்ரிக்ஷன். மூணாவது டைப் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டாட்டிக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிலையா இருக்கிறது, அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இது வந்து நிலை உராய்வு அப்படின்னு சொல்லலாம். இதற்கான டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். The frictional forces acting between surfaces at rest with respect to each other are called forces of static friction. அதாவது இப்போ ஒரு தரைப்பரப்புல ஒரு பிளாக் ஆஃப் பொருள், ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த தரைப்பரப்புல ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அதன் மீது நமக்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று செயல்படும். இங்க நார்மல் ஃபோர்ஸ் நம்ம வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம். இப்ப அந்த நார்மல் ஃபோர்ஸ் செயல்பட்டாலும் இந்த பிளாக் வந்து அதே இடத்துல நமக்கு ரெஸ்ட் பொசிஷன்லயே இருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இதன் மீது செயல்படக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன். ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதன் மீது செயல்படக்கூடிய ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை இப்ப ஒருவேளை நமக்கு இந்த பிளாக்கின் மீது நீங்க ஒரு ஃபோர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்றீங்க, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இந்த பாக்ஸை வந்து நம்ம தள்ளுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் வரைக்கும் அந்த பொருள் என்ன பண்ணாதுன்னா நமக்கு வந்து நகராமலே இருக்கும். நம்ம ஃபோர்ஸ் கொடுப்போம், ஆனாலும் வந்து அந்த பொருள் வந்து நகராது. என்ன ரீசன் அப்படின்னா இந்த பிளாக்கின் மேல இந்த தரைப்பரப்பு வந்து ஒரு ஃப்ரிக்ஷனை, ஒரு உராய்வு விசையை நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல செயல்படுத்துகிறது. அப்ப இந்த ஃபோர்ஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். இன்க்ரீஸ் பண்ண ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு இந்த பாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நகரலாம். இப்போ ஆக்சுவலா இந்த பாக்ஸ் வந்து எந்த ஃபோர்ஸுக்கு பிறகு நகர ஆரம்பிக்குதோ அந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்றது ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இல்ல, மேக்ஸிமம் வேல்யூ, அதான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு அதிகமா நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து என்ன செய்யணும்னா ஸ்டாட்டிக்ல இருந்து நகர்றதுக்கு ஆரம்பிக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு மாறும். அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ரெண்டுமே ஓய்வு நிலையில இருக்கும். ரெஸ்ட் வித், அதாவது ரெண்டு சர்ஃபேஸுமே ரெஸ்ட்ல இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனை நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஓய்வு நிலையில இருக்கும்போது இந்த தரைப்பரப்புக்கும் இந்த பாக்ஸுக்கும் இடைப்பட்ட அந்த விசை, செயல்படக்கூடிய அந்த உராய்வு விசைக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பேரு. அடுத்து, we require more force to start the motion of a body than to keep in the uniform motion. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிஃபார்ம் மோஷன்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்க வந்து என்ன மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷனா மாறுது. அதாவது பொருள் ஒரு தரைப்பரப்புல இயங்கும் போதும் அந்த பொருளின் மீது ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் செயல்படும். அந்த ஃப்ரிக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we require more force to start the motion. அதாவது இந்த பிளாக்கை ஃபர்ஸ்ட் தள்ளுறதுக்கு, அதாவது நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் வரைக்கும் அது நகராது, ஒரு ஹையஸ்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது நகர ஆரம்பிக்கும்.
அப்ப நகர ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு ஹையஸ்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தான் என்ன பேர் சொன்னோம், நம்ம வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அது நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் வந்து ஏற்கனவே லிமிட்டிங் ஃபிரிக்ஷனுக்கு கொடுத்த ஃபோர்ஸை விட கொஞ்சம் கம்மியாவே செலவாகும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு மிக அதிக ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும். ஆனா அதன் பிறகு வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியான ஃபிரிக்ஷன் தான் இருக்கும் அப்படின்றத இந்த பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வந்து கைனடிக் ஃபிரிக்ஷனோட ஜாஸ்தியா இருக்கும், அல்லது கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை நம்ம தேர்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இஸ் லார்ஜர் தன் கைனடிக் ஃபிரிக்ஷன். இங்க ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் சொல்றது அந்த லிமிட்டிங் வேல்யூ தான். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்ல இன்னொரு டெஃபினேஷன் என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். இதே மாதிரி கைனடிக்லயும் நம்ம பார்ப்போம். ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஃபிரிக்ஷன் ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனை ஜென்ரலா நம்ம வந்து மியூன்ற எழுத்தால குறிக்கிறோம். ஸ்டாட்டிக் அப்படின்னா மியூஎஸ் அப்படின்னு நம்ம சஃபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஜென்ரலா மியூனே சொல்லணும். இப்போ ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா மியூஎஸ் ஈக்குவல் டு அல்லது மியூ ஈக்குவல் டு எஃப் பை ஆர். எஃப் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், சாரி ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். எஃப்ன்றது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், கேபிட்டல் ஆர்ன்றது நம்ம நார்மல் ஃபோர்ஸ். இப்போ ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் டிவைடட் பை நார்மல் ஃபிரிக்ஷன், நார்மல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு எஃப் பை ஆர். இப்போ இந்த ஃபார்முலாவில இருந்து ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிட்டிங் ஃபிரிக்ஷனுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் இடைப்பட்ட அந்த ரேஷியோ ஆஃப் த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அண்ட் நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே வந்து வேற மாதிரியும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். இப்போ ஆர் ஈக்குவல் டு 1, ஒருவேளை அந்த நார்மல் வேல்யூ 1ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து மியூ ஈக்குவல் டு எஃப் பை ஆர். இதுல ஆர் ஈக்குவல் 1 போட்டீங்கன்னா இப்போ மியூ ஈக்குவல் டு நமக்கு எஃப் அப்படின்னு கிடைக்கும். அப்ப if r equal to 1, we have f equal to mu. That is the coefficient of friction for a given pair of surfaces may be defined as the limiting friction coming into play in between them for unit normal force applied to them. அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதாவது mu equal to f ன்னு வந்துடும். r வந்து 1ன்ற போது மியூவும் எஃப்பும் ஈக்குவலா இருக்கும். எஃப்ன்றது என்ன அப்படின்னா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், அதுதான் சொல்லியிருக்கோம். லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் கம்மிங் இன்டு பிளே இன் பிட்வீன் தம் ஃபார் யூனிட் நார்மல் ஃபோர்ஸ் அப்ளைடு டு தம். அதாவது ரெண்டு சர்ஃபேஸ்க்கு இடையில நம்ம வந்து யூனிட் நார்மல் ஃபோர்ஸ், அதாவது நார்மல் ஃபோர்ஸை யூனிட்டா கொடுத்தோம்னா, அதாவது 1 நியூட்டன், அதாவது 1 அப்படின்ற அளவுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்ப மியூ அப்படின்றதும் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படின்றதும் சமமா இருக்கும். அல்லது நார்மல் ஃபோர்ஸ் நம்ம வந்து யூனிட் கொடுக்கும்போது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் எவ்வளவு இருக்கோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த டிவைடட் பை ஃபார்முலாவில் இருந்து ஆர் as the fraction of the normal force that is required, fraction of the normal force that is required to keep the two surfaces in uniform relative motion அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த மியூ ஆனது டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த நேச்சர் ஆஃப் சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். ரொம்ப முக்கியமானது. ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூ வந்து எதை பொறுத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபேஸ் இந்த கான்டாக்ட், இந்த ரெண்டு சர்ஃபேஸினுடைய நேச்சரை பொறுத்தது. நேச்சர்னா என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல். இந்த ரெண்டு மெட்டீரியலும் என்ன அதோடைய ப்ராப்பர்ட்டி, அப்புறம் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இதனுடைய தளம் எப்படி இருக்கு, ஹவு ரஃப் ஆர் ஸ்மூத் த கான்டாக்ட் சர்ஃபேஸ் இஸ், எப்படி ரஃபா இருக்கா அல்லது ஸ்மூத்தா இருக்கா அப்படின்றத பொறுத்தது. அடுத்து கான்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து ட்ரையா இருக்கா அல்லது வெட்னஸா இருக்கா அப்படின்றத பொறுத்து இந்த மியூ மதிப்பு வந்து நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படின்றது என்னன்றது. லிமிட்டிங் ஃபிரிக்ஷன்றது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்ல வரக்கூடிய ஒரு டேர்ம் தான். லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னா the frictional force attains a maximum value when one body is just on the point of sliding over the other. அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு பாக்ஸ் வந்து தரையில இருக்குது, அதை தள்ளுறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அப்படி முயற்சி பண்ணும்போது அது நகர்றதுக்கு ஜஸ்ட் நகர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எவ்வளவு மேக்சிமம் வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸை வந்து நம்ம கொடுத்து அதை நகர்த்த வேண்டி இருக்கோ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம்.
அதாவது மேக்ஸிமம் லிமிட்டிங் அப்படின்னா the maximum value of the force of friction is called limiting friction. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து கைனடிக் ஃபிரிக்ஷன் ஆர் டைனமிக் ஃபிரிக்ஷன். அதான் நம்ம வந்து ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்லைடிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா அதே தான், ஒரு தரைப்பரப்புல அல்லது ஒரு சர்ஃபேஸ்ல இன்னொரு பாக்ஸ் வந்து நகர்ந்து போகுது. அப்படி நகர்ந்து போகும்போது இந்த தரைப்பரப்பு இந்த பாக்ஸ் மேல எவ்வளவு ஃபோர்ஸ, அதாவது ஃபிரிக்ஷனை வந்து ஏற்படுத்துது அப்படின்றது நமக்கு வந்து ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஓய்வு நிலையில இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஃபிரிக்ஷன். இது வந்து மூவ்மெண்ட்ல இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஃபிரிக்ஷனை நம்ம ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் இஸ் த resistance force that arises when one object moves. ஒன்னு மூவ் ஆகுது or tries to move across the surface of other. அதாவது ஒரு பரப்பின் மீது இன்னொரு பொருள் வந்து நகரும் போது ஏற்படக்கூடிய ஃபிரிக்ஷன் நம்ம ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். It occurs once motion has begun. அதான் மோஷன் வந்து இயக்கம் ஆரம்பிக்கும் போது இது நடக்குது. பட் அன்லைக் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா அது வந்து ரெஸ்ட்ல இருக்கும் போது இருக்கும். ஆனா இங்க வந்து மோஷன், அதாவது இயக்கத்துல இருக்கும் போது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து, in most cases sliding friction is smaller than static friction. நம்ம ஏற்கனவே சொன்னோம் கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை விட கம்மியா இருக்கும். ஸ்டாட்டிக் மீன்ஸ் அந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வேல்யூ வந்து கைனடிக் ஃபிரிக்ஷனை விட அதிகமா இருக்கும், அல்லது கைனடிக் ஃபிரிக்ஷன் லிமிட்டிங் வேல்யூவோட ஜாஸ்தியா இருக்கும். மீனிங் இட் இஸ் யூஸ்வலி ஈஸியர் டு கீப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் தென் டு ஸ்டார்ட் மூவிங் இட். இதே மீனிங் தான் ஏற்கனவே சொன்னதா, ஒரு பொருளை நம்ம நகர்த்துறதுக்கு ஸ்டார்ட் பண்றதை விட அதுக்கப்புறம் தொடர்ந்து நகர்த்துறது ஈஸி அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். அடுத்து இதற்கான அதே மாதிரி ஃபார்முலா, அந்த மியோட ஃபார்முலா அல்லது ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா எடுத்துட்டோம் அப்படின்னா FK ஈக்குவல் டு μkr, அல்லது மியோட ஃபார்முலா எடுத்துட்டோம் அப்படின்னா μk ஈக்குவல் டு F/R. இங்க μk அப்படின்றது அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன், பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன். Fன்றது ஃபோர்ஸ், Rன்றது நார்மல் ஃபோர்ஸ். இங்க Fன்றது ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், μk அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன், Rன்றது நார்மல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட், இந்த ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் பொறுத்து சில கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா acts parallel to the surface and opposes the motion. கைனடிக் ஃபிரிக்ஷன் எப்படி இருக்குன்னா சர்ஃபேஸுக்கு பேரலா செயல்படும். உதாரணமா தரை, இப்போ பொருளை இந்த சைடு நகர்த்துறீங்க அப்படின்னா ஃபிரிக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல செயல்படும். அப்போ வந்து எப்படி இருக்கு, பேரலல் டு த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸுக்கு நமக்கு பேரலா நமக்கு வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் செயல்படுகிறது. அண்ட் ஆப்போசிட்ஸ் த மோஷன், பொருளை நம்ம இந்த சைடு நகர்த்தும் போது அது வந்து இதுக்கு ஆப்போசிட்டா செயல்படும். அடுத்து, டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல்ஸ். இந்த ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியலை பொறுத்தது. அண்ட் த நார்மல் ஃபோர்ஸ், நீங்க ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், கைனடிக் ஃபிரிக்ஷன், எந்த ஃபிரிக்ஷனா இருந்தாலும் முக்கியமா எதை சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நார்மல் ஃபோர்ஸை சார்ந்து இருக்கு. ஏன்னா நீங்க ஃபார்முலா பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து FK ஈக்குவல் டு μk.r. Rன்றது பாத்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ். அப்ப நார்மல் ஃபோர்ஸ் சார்ந்துதான் இந்த FK இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்லயும் அதே நார்மல் ஃபோர்ஸ் வரும். இப்ப நார்மல் ஃபோர்ஸ்ன்றது எதை பொறுத்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இந்த நார்மலா எப்படி செயல்படும், இது வந்து பெரும்பாலும் யாரை சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து நார்மல் ஃபோர்ஸ் நம்ம பெரும்பாலும் N ஈக்குவல் டு பெரும்பாலும் mg அல்லது mg sin θ இந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த mg sin θவில் இருக்கும். இந்த mgன்றது என்ன ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் வெயிட். இந்த நார்மல் ஃபோர்ஸ் யாரை சார்ந்ததுன்னா இந்த பாக்ஸினுடைய வெயிட்டை சார்ந்திருக்கும். அப்போ நமக்கு வந்து அந்த கைனடிக் ஃபிரிக்ஷனா இருந்தாலும் சரி, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா இருந்தாலும் சரி, அது வந்து நார்மல் ஃபோர்ஸை சார்ந்து இருக்கு. மேலும் அது வந்து எதை சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து வெயிட்டை சார்ந்திருக்கும். அதனால வெயிட்டை சார்ந்து என்னுடைய ஃபிரிக்ஷன் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். உதாரணமா நீங்க ஒரு தரைப்பரப்புல ஒரு வெயிட்லெஸ் பொருளை வச்சு நகர்த்துறதுக்கும் வெயிட்டான பொருளை வச்சு நகர்த்துறதுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். வெயிட் ரைஸ் ஆகும் போது நார்மல் ஃபோர்ஸ் அதிகமாகுது, ஸோ அதனால ஃபிரிக்ஷனும் அதிகமாகுது, நம்ம அதை நகர்த்துறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் ஆன் கான்டாக்ட் ஏரியா ஆர் ஸ்பீட் ஆஃப் ஸ்லைடிங். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தரைப்பரப்புல இந்த பாக்ஸ் நம்ம வச்சிருக்கீங்க, அந்த பாக்ஸும் தரையும் டச் பண்ணக்கூடிய அந்த ஏரியா சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, அதை பொறுத்து ஃபிரிக்ஷனோட வேல்யூ மாற போறது இல்லை. எதை பொறுத்து மட்டும் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ்.
அப்புறம் அந்த மெட்டீரியல் அதை பொறுத்து தான் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகரிக்கிறது கூடுறது. மேலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏரியா அண்டு ஆர் ஸ்பீட் ஆஃப் த ஸ்லைடிங், எவ்வளவு ஸ்பீட்ல வந்து அதை வந்து அந்த பொருள் நகருது அப்படின்றத பொறுத்தும் மாறாது. நீங்க ஸ்லோவா நகர்த்தினாலும் அதே ஃப்ரிக்ஷன் தான், ஃபாஸ்டா போனாலும் அதே அளவு ஃப்ரிக்ஷன் தான் அங்க செயல்படும். இப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்பீடை பொறுத்து இருக்காது, மேலும் அந்த கான்டாக்ட் ஏரியாவையும் பொறுத்ததல்ல. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்டாக்ட் ஏரியானா பரப்பளவு, அந்த பரப்பளவை சார்ந்ததல்ல, ஆனால் அந்த பரப்பினுடைய தன்மையை சார்ந்திருக்கும். ஏன்னா அந்த மெட்டீரியலுடைய அந்த டிபெண்ட் சார்ந்த மெட்டீரியல். யூஸ்வலி லெஸ் தென் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபார் த சேம் சர்ஃபேசஸ். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட நமக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். இது ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான். அடுத்ததா எவ்ரிடே எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, புஷிங் எ பாக்ஸ் அக்ராஸ் த ஃப்ளோர், ஒரு ஃப்ளோர்ல ஒரு பாக்ஸ் நகர்த்துறது, தள்ளுறது. ஸ்லட் ஸ்லைடிங் ஆன் ஸ்னோ, பனிச்சறுக்கு விளையாட்டுல பண்றது. அப்புறம் ஸ்கிட்டிங் ஆஃப் அ கார் டயர் ஆன் எ வெட் ரோட், ஒரு ஈரமான ரோட்ல கார் வந்து சறுக்கிறது. அப்புறம் நம்ம கைகளை வந்து தேய்ப்பது, இது எல்லாமே வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரிக்ஷன் பாத்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் அப்படின்றது நமக்கு தெரியும். ரோலிங் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டயர் அல்லது வீல் மாதிரியான ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாடி, இது மாதிரி வந்து நமக்கு ரோல் ஆகுறத நம்ம வந்து ரோலிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி ரோல் ஆகும்போது ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனை நம்ம வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். The frictional force between two surfaces when one rolls over the other is called rolling friction. வந்து ரோல் ஆகும், அப்படியே வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ரோல் ஆகிட்டே போகும். அப்படி ரோல் ஆகும்போது ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் ரோலிங் ஃப்ரிக்ஷன். இதுல இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன்ல மிக முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா, ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் மச் லெஸ் தென் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் மச் லெஸ் தென் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். எல்லா ஃப்ரிக்ஷனையும் மிக குறைவாக எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்து ஆஸ்போன் ரெனால்ட்ஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார் ரோலிங்ல. ரோலிங்ல வந்து என்ன கண்டுபிடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, an appreciable amount of slipping or sliding of one surface over the other occurs and that the frictional resistance to this slipping or sliding really constitute rolling friction. அதாவது ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரோலிங் ஆகும்போது அங்க கொஞ்சம் an appreciable amount of ஸ்லிப்பிங்கோ அல்லது ஸ்லைடிங்கோ ஏற்படுகிறது. இந்த ஸ்லிப்பிங் அல்லது ஸ்லைடிங் ஏற்படுறதுனால, இந்த ஸ்லிப்பிங் அல்லது ஸ்லைடிங்கால உருவாகக்கூடிய ஃப்ரிக்ஷன் தான் நமக்கு ரோலிங் ஃப்ரிக்ஷனா வருது. இப்போ ஒருவேளை நமக்கு ஸ்லிப்பிங் ஸ்லைடிங் எதுவுமே இல்லை, ஃபுல்லா வந்து பியூர் ரோலிங், ஒன்லி ரோலிங் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, அது என்ன ஆயிரும்னா ஃப்ரிக்ஷன் வந்து ஜீரோ. ரோலிங்ல வந்து பியூர் ரோலிங் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இஸ் ஜீரோ. ஆனாலும் பியூர் ரோலிங் அப்படின்றது நமக்கு கிடையாது, ப்ராக்டிக்கல்ல கிடையாது. இப்போ தியரிட்டிக்கலா நம்ம பியூர் ரோலிங் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். In ordinary cases, some slip always occurs between two rolling surfaces, even when the two surfaces are of same material. அதாவது சேம் மெட்டீரியலா இருந்தாலும் சரி, இப்போ வந்து ரெண்டுமே சேம் மெட்டீரியல், இப்போ ஒரு இரும்பு தரை பரப்பின் மேல இன்னொரு இரும்பு ரோல், அதுவே ரோல் ஆகுது அப்படின்னாலும் அங்கேயும் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கண்டிப்பா ஸ்லிப் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து ரோலிங்ல கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும். பட் ரோலிங்ல ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனுக்கு காரணம் வந்து ஸ்லிப்பிங் அல்லது ஸ்லைடிங், இதுதான் வந்து நமக்கு காரணமா இருக்கு. இப்ப அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோலிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் would be ஜீரோ. எப்பன்னு பாத்தீங்கன்னா, ரோலிங் ஃப்ரிக்ஷன் எப்பெல்லாம் வந்து ஜீரோவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் சொல்றோம். ஒன்னு, when either the sliding friction between them is zero. , அதாவது ரெண்டு பொருள் ரோல் ஆகுது இல்லையா, ஒரு
ஒரு பொருள் ரோல் ஆகுது, இன்னொன்னு வந்து அப்படியே ரெஸ்ட்ல இருக்கு இல்லையா? அப்ப அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் எப்படி இருக்கணும்னா ஜீரோவா இருக்கும். ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் ஜீரோவாக இருந்தால் இஸ் மியூ ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரோல் ஆகுது, ரோல் ஆகும்போது ஸ்லைடிங் இருக்கு, ஆனா ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் வந்து ஸ்லைடிங்ல ஆனா ஃபிரிக்ஷன் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் இஸ் ஜீரோ. அப்ப ரோலிங் ஃபிரிக்ஷன் ஜீரோ ஆயிடுது. அடுத்து இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, when no slipping occurs, ஸ்லிப்பிங்கே இல்ல அப்படின்னா only pure ரோலிங் மட்டும் தான் இருக்குது, ஸ்லிப்பிங்கே இல்ல அப்படின்னா மியூ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அது என்ன ஸ்லிப்பிங், அதாவது ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் இல்ல அப்படின்னா மியூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸ்லைடிங் இருக்கு ஆனா ஃபிரிக்ஷன் இல்ல. ரெண்டாவது கான்செப்ட் என்ன சொல்றாங்க, நோ ஸ்லிப்பிங் அக்கர்ஸ், அதாவது ஸ்லிப்பிங்கே நடக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்லிப்பிங் ஃபிரிக்ஷன், ஸ்லிப்பிங்கான ஃபிரிக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால ஸ்லிப்பிங் அதை நடக்க விடாம என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுது. அப்ப ஸ்லீப்பிங்கே நடக்கல அப்படின்னா ஸ்லீப்பிங்கால ஏற்படக்கூடிய நமக்கு ஸ்லிப்பிங்கே இருக்காது. அப்ப அங்க என்ன மட்டும் தான் இருக்கும், ரோலிங் மட்டும் தான் இருக்கும். அப்ப ஸ்லிப்பிங்கே இல்லை அப்படின்னா அப்ப வந்து என்ன சொல்றோம், ஸ்லிப்பிங் ஃபிரிக்ஷன் இஸ் இன்ஃபனைட். அப்ப therefore மியூ ஈக்குவல் டு இன்ஃபனைட். அப்ப மியூ ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் மியூ ஈக்குவல் டு இன்ஃபனைட், இந்த ரெண்டு கேசஸ்லயும் நமக்கு ரோலிங் ஃபிரிக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஜீரோ ஆகும். மற்ற எல்லா கேசஸ்லயும் மியூ வேல்யூ வந்து ஜீரோவுக்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில தான் இருக்கும். இந்த எல்லாத்துலயுமே வந்து கண்டிப்பா என்ன இருக்கும்னா நமக்கு ரோலிங் ஃபிரிக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் பாத்தீங்கன்னா லூப்ரிகேஷன். இந்த லூப்ரிகேஷன் ஆஃப் த சர்ஃபேசஸ் ஆல்வேஸ் ரெடியூஸ் த ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். அதாவது ஸ்லைடிங் ஃபிரிக்ஷனை லூப்ரிகேஷன் குறைக்கும். எப்பவுமே வந்து ஸ்லைடிங் ஃபிரிக்ஷனை லூப்ரிகேஷன் குறைக்கும். ஆனா ரோலிங் ஃபிரிக்ஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா மே ஆர் மே நாட் ரெடியூஸ், குறைக்கலாம் குறைக்காமலும் போகலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து 3 விதமான ஃபிரிக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் லாஸ் என்னென்ன அப்படின்றது. இதுல முக்கியமானது இந்த ஃபிரிக்ஷன் லாவை சொன்னது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 பேர். ஒன்னு வந்து அமாண்டஸ், இன்னொருத்தர் வந்து கூலும். அமாண்டஸ் அண்ட் கூலும் இவங்க வந்து சில ஃபிரிக்ஷனல் லா சொல்லியிருக்காங்க. இந்த லா வந்து நமக்கு வந்து ஃபிரிக்ஷனை வந்து ரஃப்லி ஒபே பண்ணுது. இதுல இந்த லா வந்து நமக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கூலும் லா அப்படின்னு சில நேரங்கள்ல நம்ம சொல்றோம். இதுல வந்து ஒரு 6 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம் லாஸ்ல வந்து. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து the frictional force is a self adjusting force. frictional force வந்து ஒரு self adjusting force and increases with the applied force so as to be equal and opposite to it until motion is just about to ensue. This maximum frictional force is called the limiting friction and its value is different for different pairs of surfaces. இந்த பாயிண்ட் ஃபுல்லாவே நமக்கு வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷனுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. மேலும் இதை நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கிடையாது. நமக்கு ஒரு ஃப்ளோர்ல ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம். இப்ப இது மேல ஆல்ரெடி ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இதன் மீது ஒரு விசையை செயல்படுத்துறோம். இப்போ உதாரணமா இதை வந்து தள்ளுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 50 நியூட்டன், அப்பதான் இது வந்து நகரும் அப்படின்னா நாம வந்து இப்ப என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரு 5 நியூட்டன் தான் கொடுக்க போறோம். அப்ப நீங்க 5 நியூட்டன் கொடுக்கும் போது அப்போ ஃபிரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா செயல்படும். நமக்கு வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து F ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர். அப்ப ஆர் வேல்யூ இந்த வேல்யூ எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து இங்க கொடுக்குறோமோ, இப்போ 5 நியூட்டன் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்னா கம்மியா தான் இருக்கும். நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுவே இன்னும் வந்து நம்ம வந்து இந்த ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்றீங்க, 10 நியூட்டன் ஆக்குறீங்க அப்படின்னா இது அதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு 10 நியூட்டன் நமக்கு கொடுக்கும். இப்போ இதே மாதிரி இப்போ இன்க்ரீஸ் பண்ணி இப்போ இதுக்கு தேவை 50 நியூட்டன் விசை தேவை அப்படின்னா நீங்க கரெக்டா 50 நியூட்டன் கொடுக்கும் போதுதான் இந்த பொருள் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து நகர ஆரம்பிக்கும். அப்போ வந்து அதோட ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸும் நமக்கு வந்து 50 நியூட்டன், அதாவது மேக்சிமமா நமக்கு இருக்கும். இது நம்ம ஒரு ரஃப் கால்குலேஷன்ல சொல்றேன். அப்போ வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. நம்ம வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அப்ளை ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபிரிக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இன்க்ரீஸ் ஆகி ஒரு மேக்ஸிமம் வேல்யூ அடையும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ அடைஞ்சதுக்கு பிறகு அந்த பொருள் நகர ஆரம்பிக்கும். அந்த மேக்ஸிமம் வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் சொல்றோம். இது கான்ஸ்டன்ட் இல்ல அப்படின்றதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா the frictional force is a self adjusting force and increases with the applied force so as to be equal and opposite to it until motion is just about to ensue. அதாவது until motion is just about to ensueனா அந்த பொருள் நகர தொடங்குற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அப்ப நகர தொடங்கும் போது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா அதை கொடுக்கக்கூடிய அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதோடைய வேல்யூ இஸ் டிஃபரண்ட் ஃபார் டிஃபரண்ட் பேர்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ். அப்படின்னா இது வந்து யாரை சார்ந்து இருக்கு, அந்த சர்ஃபேஸினுடைய தன்மையை சார்ந்து இருக்கு. டிஃபரண்ட் ஃபார் டிஃபரண்ட் பேர்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ், சர்ஃபேஸினுடைய தன்மையை சார்ந்து இருக்கும். அது பிஃபோர் திஸ் லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஃபிரிக்ஷன் இஸ் ரீச்டு இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் ஜஸ்ட் இனஃப் டு preserve equilibrium. Before this limiting value of friction is reached. அதாவது லிமிட்டிங் வேல்யூ ரீச் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து இந்த தரையில அப்படியே நிலையா இருக்கு அப்படின்னா அது வந்து தொடர்ந்து நமக்கு என்ன பண்ணுது, ஈக்லிபிரியத்தை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் லா. அடுத்த செகண்ட் லா பாத்தீங்கன்னா the limiting friction between the surface of two bodies is directly proportional and perpendicular to the normal reaction. லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை தான் நம்ம வந்து இங்க எஃப் ஸ்டாட்டிக்னு வச்சிருக்கோம். இது வந்து யாருக்கு ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த நார்மல் ரியாக்ஷன். மேலும் பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும். நமக்கு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நார்மலுக்கு வந்து இதுதான் நார்மல் ஆர், இது வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷன். அப்ப ரெண்டு வந்து எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும் எப்பவுமே. அப்ப எஃப் ஸ்டாட்டிக் ப்ரொபோஷனல் ஆர் அல்லது எஃப் ஸ்டாட்டிக் ஈக்குவல் டு ப்ரொபோஷனல் எடுத்துட்டு அதுக்கு போல மியூ யூஸ் பண்றோம். மியூ இன்டு ஆர். மியூன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், coefficient of static friction. So according to this law of friction, in the law in body the frictional forces increases. Frictional forces increases with the increasing normal force. Normal force அதிகரிக்க frictional force அதிகரிக்கும். அப்ப in the case of static friction, an object weight plays an important role in the normal reaction. ஏன்னா நார்மல் ரியாக்ஷன் வந்து ஆப்ஜெக்டோட வெயிட்டை பொறுத்து நமக்கு மாறும். நெக்ஸ்ட் தேர்ட் லா பாத்தீங்கன்னா the surface characteristics of an object comes in contact with determines the friction between them. அதாவது surface characteristics, பரப்பின் தன்மை, அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோடைய பரப்பின் தன்மை வந்து நமக்கு வந்து ஃபிரிக்ஷன்ல ஒரு முக்கிய இது பண்ணுது, டிட்டர்மைன் பண்ணுது. அந்த ரெண்டு பொருளும் கான்டாக்ட் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸ், ரெண்டு பொருளும் கான்டாக்ட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பரப்பின் தன்மை வந்து ஃபிரிக்ஷன்ல ஒரு ஃபிரிக்ஷனை தீர்மானிக்கிறது அப்படின்றது தேர்ட் லா. அதாவது the nature of the contacting surfaces affects the coefficient of friction. For example, surfaces such as rubber on pavements have higher friction coefficient compared to ice on steel. அதாவது ரப்பர் வந்து நம்ம பேமெண்ட்ஸ் மேல நீங்க நகர்த்தும் போது இருக்கிற ஃபிரிக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். எதோடன்னு பாத்தீங்கன்னா ஐஸ் ஆன் ஸ்டீல், ஸ்டீல் மேல ஐஸை வந்து நகர்த்தும் போது இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷனை விட இது ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றது. அப்ப சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபிரிக்ஷனை வந்து முடிவு பண்ணுது. அடுத்து போறது பாத்தீங்கன்னா ஃபார் எனி டூ ஆப்ஜெக்ட்ஸ் மூவிங் அக்ராஸ் ஈச் அதர் the area of contact surface does not influence the frictional force between them. இது முக்கியமானது. இப்ப மேல நம்ம பார்த்தது வந்து சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக், பரப்பின் தன்மை. இது ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் the area of the contact surface. ஏரியா ஆஃப் த கான்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா does not influence the frictional force. இப்ப இது வந்து ஒரு 5 kg. அதுவே இன்னொரு பொருள் எடுத்துக்கிறோம், பட் அதோட பெரிய பொருள். இதுவும் எவ்வளவு பாத்தீங்கன்னா 5 kg தான். அப்ப இது இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இது கான்டாக்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும், இங்க கான்டாக்ட் ஏரியா கம்மியா இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, அந்த ஏரியா ஆஃப் த கான்டாக்ட் சர்ஃபேஸ் டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா ஏரியா பெருசாகுது சின்னதாகுதுன்றது பொறுத்து நமக்கு முக்கியம் இல்லை.
அதோடைய நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் வேல்யூ தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து ஏரியா ஆஃப் த கான்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை மாற்றி அமைக்கிறது இல்லை. நார்மல் ஃபோர்ஸ் மாறுச்சுன்னா தான் நமக்கு வந்து ஃப்ரிக்ஷனை வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான் இந்த ஃபோர்த் லா. உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் டேர்னிங் எ பாக்ஸ் such that a minimal area of the box stays in contact with the floor. Changing the box orientation will not change the normal force required to move the box. The box weight remains constant regardless of its orientation or how large or small the surface area is in contact. Thus, the normal force stays contact even though the contact area changes. இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ சில ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த பாக்ஸை இந்த சேப்பா ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து இரண்டு விதமா நம்ம அந்த தரையில வைக்கலாம். ஒண்ணு இப்படி வைக்கலாம், அல்லது அதோட ஓரியன்டேஷனை மாத்தி இதை வந்து இப்படி வைக்கலாம். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்டாக்ட் ஏரியா வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா கான்டாக்ட் ஏரியா கம்மியா இருக்குது, பட் இங்க கான்டாக்ட் ஏரியா ஜாஸ்தியா இருக்கு. இருந்தாலும் அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து வெயிட்டை பொறுத்தது. இப்ப ரெண்டுமே ஒரே சேம் வெயிட் தான். அப்ப நார்மல் ஃபோர்ஸ் ஆர் வந்து ரெண்டுக்குமே சேம். அப்ப தேர்ஃபோர் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் இஸ் சேமா இருக்கும் அப்படின்றத முக்கியம். அதாவது இந்த பரப்பின் தன்மையை சார்ந்திருக்கும், ஆனா பரப்பின் அளவை வந்து ஃப்ரிக்ஷன் வந்து சார்ந்திருக்காது. அது முக்கியம். பட் இந்த ரூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திஸ் இஸ் நோ லாங்கர் ஷோ. இந்த ரூல் வந்து எப்போ வந்து இந்த ரூலை நம்ம இங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து லூப்ரிகன்ஸ் ஏதாவது நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதாவது if lubricants like grease, carbide, talc, etc. are introduced in between the two surfaces. lubricants ஏதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ரூலை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, for the normal force applied is more likely to squeeze out the lubricant from in between the two surfaces when applied to a small area than when applied to a larger area. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ஃபோர்ஸ் அப்ளைட் இஸ் மோர் லைக்லி டு ஸ்க்யூஸ் அவுட் the lubricant from in between the two surfaces when applied to a small area than when applied to a larger area. அதான் நீங்க நார்மல் ஃபோர்ஸை வந்து ஸ்மால் ஏரியாவில் அப்ளை பண்றதை விட லார்ஜ் ஏரியாவில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து மோர் லைக்லி டு ஸ்க்யூஸ்ட் அவுட் த லூப்ரிகன்ட். ரெண்டு பரப்பு இருக்குது, அந்த ரெண்டு பரப்புக்கு இடையில நம்ம லூப்ரிகன்ட் வச்சிருக்கோம். இப்ப லூப்ரிகன்ட் வச்சுட்டு நம்ம வந்து நார்மல் ஃபோர்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து செலுத்தும் போது அந்த பரப்பு வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த லூப்ரிகன்ட் வெளித்தள்ளக்கூடிய அளவு வந்து கம்மியா இருக்கும். அப்போ வந்து உள்ள வந்து ஓரளவு லூப்ரிகன்ட் இருக்கும். அதுவே நீங்க வந்து ஏரியா சின்ன ஏரியாவா இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியா லூப்ரிகன்ட் என்ன பண்ணிடும், வெளியில தள்ளிடும். அப்போ வந்து அங்க வந்து லூப்ரிகேஷன் கம்மியா இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்றதான் இது. அதாவது லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ரூல் வந்து நமக்கு வந்து ஒத்து வராது. பரப்பை பொறுத்து அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து லூப்ரிகன்ட ஸ்க்யூஸ் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறும். அதாவது ஸ்மால் ஏரியாவில் அதிகமா வெளித்தள்ளும், அதுவே வந்து லார்ஜர் ஏரியாவை விட அப்படின்றது இந்த முக்கிய ஒரு இது வந்து எக்ஸப்ஷன் பாயிண்டா நமக்கு கொடுக்குறோம். அடுத்து வந்து பாயிண்ட் நம்பர் 5, the kinetic friction between two dry object is independent of the relative surface velocity. அதாவது கைனடிக் ஃபிரிக்ஷன்ல தான் நமக்கு வந்து வெலாசிட்டி வரப்போகுது. அந்த ரிலேட்டிவ் சர்ஃபேஸ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டினா இந்த பொருளுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட அந்த வெலாசிட்டி வேற ஒன்றும் இல்லை. இந்த வெலாசிட்டியை என்ன பண்ணிருக்காதுன்னு சொல்றாங்க, இண்டிபெண்டன்ட், சார்ந்து இருக்காது. therefore kinetic friction is independent of velocity. நம்ம ஏற்கனவே சொன்னா ஸ்பீட் ஆஃப் த ஸ்லைடிங் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் இங்க நம்ம வெலாசிட்டின்னு சொல்லி இருக்கிறது. அடுத்து the following factors affect kinetic friction. kinetic friction எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து ஆர்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து the friction coefficient for kinetic motion. friction coefficient is mu. kinetic motion அப்படின்னா k அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து there is no mention of the contact region relative speed. அதாவது
ரிலேட்டிவ் ஸ்பீடை பொறுத்தது இல்லை அப்படின்னு சொல்றோம். Next, sixth point, the coefficient of static friction is more than the coefficient of kinetic friction. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். Static friction coefficient வந்து kinetic friction coefficient விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. பிராக்டிக்கலா ரெண்டோட வேல்யூ கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். பட் தியரிட்டிக்கலா μs கொஞ்சம் கிரேட்டர் than μk. அடுத்த சில key points, இது ஜெனரலா உள்ள key points பாத்தீங்கன்னா, kinetic friction acts opposite to the relative velocity of the body. Kinetic friction acts opposite to the relative velocity of the body. Relative velocity body எந்த சைடு நகர்கிறதோ அதுக்கு ஆப்போசிட்டா செயல்படும். எந்த friction நமக்கு friction வந்து ஆப்போசிட்டா செயல்படும்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அடுத்து the value of the static friction is not constant like kinetic friction. Kinetic friction போல static friction வந்து constant இல்ல. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம். For instance, suppose the maximal static frictional force for an object on a surface is 10 Newton. அதாவது ஒரு surface உடைய maximal static frictional force. Maximum static frictional force that is limiting friction. Limiting friction 10 Newton. 10 நியூட்டனுக்கு அப்புறம் அது என்ன பண்ணணும்னா நகர ஆரம்பிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எவ்வளவு கொடுக்க போறோம்னா, இப்ப அப்ளை த ஸ்டாண்டர்ட் ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் கொடுக்குறீங்க. அப்ப 5 நியூட்டன் கொடுக்கும்போது the object remains constant. ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணாது, நகராது. இப்ப நம்ம கொடுக்க 5 நியூட்டன் கொடுக்கும்போது அதனுடைய ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வேல்யூ ரிமைன்ஸ் அட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதே 5 நியூட்டன் தான் இருக்கும். இப்ப நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஃபிரிக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்ப 10 நியூட்டன் வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு இன்க்ரீஸ் ஆகாது. அதற்கு பிறகு வந்து அதான் லிமிட். அதனாலதான் அது என்ன சொல்றோம், லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். However, when the applied force exceeds 10 Newton, 10 Newton தாண்டிடுச்சு அப்படின்னா the body begins to move. பாடி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மிங் த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இன்டு கைனடிக் ஃபிரிக்ஷன். இப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வேல்யூன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது. அதோட லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வேல்யூ தான் நமக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அடுத்தது until the normal reaction force is constant, that static and kinetic frictional forces remain independent of the contact area. அதோட மீனிங் இதுவும் நம்ம ஏற்கனவே தியரி நம்ம அந்த லாவில் நம்ம பார்த்திருக்கோம். கான்டாக்ட் ஏரியாவை பொறுத்தது இல்லை அப்படின்றது. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா the static friction obtains so the static friction obtains the highest value when the body is about to move. The friction at this point is known as limiting friction. The same already நம்ம பார்த்த கான்செப்ட் தான். It is usually a little higher than kinetic friction and is calculated as follows. அதாவது limiting friction value வந்து kinetic friction விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது நம்ம Fmax means என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா maximum static friction equal to μsn. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே F equal to μr ன்னு யூஸ் பண்ணோம். அதுக்கு பதிலா Fmax, small fmax equal to μsn, where Fmax is the limiting friction, μs அப்படின்றது coefficient of static friction, n ன்றது normal reaction force. நம்ம மேல வந்து இத நம்ம r நம்ம யூஸ் பண்ணிருப்போம்.
அடுத்து ஜென்ரலா இந்த ஃபிரிக்ஷன்லாம் இது எல்லாமே எதுக்கு பொருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, these laws apply only in the case of clean and smooth or well polished surfaces. இதுக்கெல்லாம் வந்து நன்றாக பொருந்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். இப்ப ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து லாம்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த லாம்டா தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். இல்ல இந்த படத்துல கேபிட்டல் ஆர் அப்படின்றது நார்மல் ரியாக்ஷன், கேபிட்டல் எஃப் அப்படின்றது வந்து ஃபிரிக்ஷன், அதாவது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். கேபிட்டல் எஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஆருக்கும் கேபிட்டல் எஃப்க்கும், அதாவது நார்மல் ஃபோர்ஸுக்கும் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் இடையே உள்ள ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அது வந்து நமக்கு எஸ். அப்ப ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நார்மல் ரியாக்ஷனுக்கும் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட இரண்டுக்குமான அந்த ரிசல்டன்ட் எஸ் எடுக்கிறோம். அந்த எஸ் ரிசல்டன்ட் எஸ்ஸுக்கும் நார்மல் ரியாக்ஷன் ஆருக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உராய்வு கோணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் let F be the force of limiting friction and R the normal reaction, let S be the resultant of these two forces. Then the angle which this resultant force makes with the normal reaction is called the angle of friction, is denoted by lambda. இங்க வந்து நம்ம லாம்டான்னு எடுத்திருக்கோம், பெரும்பாலும் இதை வந்து நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அடுத்தது அப்படியே தமிழ்லயே நம்ம சொல்லியிருக்கோம், உராய்வு கோணம் அப்படின்றது செங்குத்து எதிர்விசை. செங்குத்து எதிர்விசை தான் அந்த நார்மல் சொல்றோம் இல்லையா, நார்மல் ரியாக்ஷன். பெரும உராய்வு விசை அப்படின்றத நம்ம வந்து எஃப்னு எடுத்திருக்கோம், அதாவது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், அந்த மேக்சிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஆகிய இரண்டின் தொகுபயன், ரெண்டோட தொகுபயன் தான் எஸ். இந்த எஸ்ஸுக்கும் செங்குத்து எதிர்விசைன்றது திரும்ப ஆர், ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் உராய்வு கோணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா கோன் ஆஃப் ஃபிரிக்ஷன். கோன் ஆஃப் ஃபிரிக்ஷன் அப்படின்னா உராய்வு கூம்பு. இப்போ உராய்வு கூம்பு அல்லது கோன் ஆஃப் ஃபிரிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிக்சர்ல வந்து நமக்கு வந்து ஒரு கோன் இருக்கு இல்லையா, கோன்ல இந்த பாயிண்ட் ஓ அப்படின்றது இந்த பாயிண்ட் என்னன்னா கோனோட வெர்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். வெர்டெக்ஸ்னா உச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த லைனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் த கோன், அதாவது அந்த கூம்பினுடைய அச்சு, ஆக்சிஸ் ஆஃப் கோன். அடுத்து இந்த எஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கோனினுடைய அந்த வெளிப்பகுதியினுடைய ஒரு லைன். அடுத்து லாம்டா அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஆங்கிள் பாதி, அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா செமி ஆங்கிள், செமி மேஜர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல செமி ஆங்கிள், கூம்பினுடைய அந்த கோணத்தினுடைய பாதி, அரை கோணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த கோன் எப்படி வரைகிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கோன் எப்படி வரைகிறோம் அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இது ஒரு சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் மேல இன்னொரு பிளாக் ஒன்று வைக்கிறோம். அப்ப இது மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் பண்ணும் இல்லையா. இந்த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட நம்ம ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம், கோனினுடைய வெர்டெக்ஸா எடுத்துக்கிறோம். ஆகவே இந்த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்சிஸ் என்னவோ இந்த நார்மல் ஃபோர்ஸையே இதோடைய ஆக்சிஸா எடுத்துக்கிறோம். தென் இது வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்ப இந்த சைடு நம்ம பொருள் நகர்த்தணும்னா இந்த சைடு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் செயல்படும். இப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அது வந்து எஃப். இந்த எஃப் தான் இந்த லைனு. இந்த எஃப்க்கும் இந்த ஆருக்கும் இடைப்பட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்டன்ட், எஃப்க்கும் ஆருக்குமான ரிசல்டன்ட் ஒண்ணு வரையறீங்க. அந்த ரிசல்டன்ட் தான் எஸ் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் இந்த லாம்டான்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த மியூக்கும் மியூ ஈக்குவல் டு tan தீட்டா, அல்லது இங்க லாம்டான்னு எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து tan லாம்டா அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது டேஞ்சன்ட், the angle of tangent, mu is equal to the angle of tangent. Angle means உராய்வு கோணம், அதாவது angle of friction உடைய tangent வேல்யூ தான் mu.
அந்த ஆங்கிளை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து லாம்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது அந்த கூம்பினுடைய செமி ஆங்கிளா நம்ம எடுத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது மாதிரி வரைஞ்சிக்கிறீங்க. இப்ப இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நார்மல் ஃபோர்ஸ், இந்த நார்மல் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுவும் சேஞ்ச் ஆகும். இது மீன்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்ப இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த நார்மல் ஆக்சிஸ் சுத்தி நமக்கு இதை சுத்தி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கோன் ஷேப்ல நமக்கு வந்து இதோடைய ரிசல்டன்ட் ஃபுல்லா வந்து அதை ஃபுல்லா இந்த இதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஆங்கிள் மாறாம இந்த ரிசல்டன்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்டன்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தடுத்த இடங்கள்ல நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அமையும். அதாவது அந்த அதாவது நார்மலோட நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட டைரக்ஷன், சாரி நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து நம்ம டைரக்ஷன் கொடுக்கும்போது அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா இந்த சைடு இந்த மாதிரி அதே மாதிரி அப்போடு அந்த அந்த சைடு எல்லா சைடும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து உருவாகும் போது அந்த லைன்ஸ் உருவாகி ஃபுல்லா வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கோணம் வந்து உருவாகும். இந்த கோணுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோனா பிரிக்சன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த கோனா பிரிக்சனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்டன்ட் எஸ் வந்து கோனோட பரப்புலையோ, அதாவது இந்த ரிசல்டன்ட் எஸ் வந்து இந்த கோனோட பரப்புலையோ அல்லது பரப்புக்கு உள்ளேயோ அமைஞ்சிச்சு அப்படின்னா அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ஃபிரிக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருந்து இந்த பொருளை என்ன பண்ணாது அப்படின்னா பொருள் வந்து டஸ் நாட் மூவ். முக்கியமான பாயிண்ட், டஸ் நாட் மூவ். அதுவே இந்த ரிசல்டன்ட் வந்து கோனுக்கு வெளியில வந்துருச்சு, கோனுக்கு வெளியில அமைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பொருள் என்ன செய்யும் அப்படின்னா நகரும். இதான் வந்து இந்த கோனா பிரிக்ஷன்ல ஒரு முக்கியமான பாயிண்ட். கோனுக்குள்ள இந்த ரிசல்டன்ட் எங்க வந்தாலும் சரி நமக்கு நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் நீங்க கொடுத்திருந்தாலும் எவ்வளவு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அங்க செயல்பட்டாலும் ஆனா அந்த ஃபோர்ஸ் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கோனுக்கு உள்ளேயோ அல்லது கோன் மேலேயோ வந்துச்சு அப்படின்னா இந்த பொருள் வந்து என்ன பண்ணாதுன்னா நகராது. அது வரைக்கும் அது வந்து நகராது. அதுக்கு தாண்டி இந்த ரிசல்டன்ட் வந்து இங்க வெளியில வரும்போது தான் இந்த பொருளை என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து நகர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு பொருள் எப்போ நகர ஆரம்பிக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோனா பிரிக்ஷன் இந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து கோனா பிரிக்ஷன் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலா பார்த்திருக்கோம். திரும்ப நம்ம ரீட் பண்ணி காமிச்சிடறேன். கன்சிடர் a cone with the point of contact of two bodies as the vertex. அதாவது ரெண்டு பாடியினுடைய கான்டாக்ட், ரெண்டு பாடியும் கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த புள்ளிய வெர்டெக்ஸா எடுத்துக்கிறோம். அடுத்தது நார்மல் ரியாக்ஷனை வந்து ஆக்சிஸா எடுத்துக்கிறோம். அப்புறம் லாம்டான்றது செமி வெர்டிகல் ஆங்கிள். அப்புறம் அந்த ரிசல்டன்ட் ரியாக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப் அண்ட் ஆர், எஃப்க்கும் ஆருக்கு இடைப்பட்ட அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸ் டைரக்ஷன் சேஞ்சஸ். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட டைரக்ஷன் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது இந்த ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எஸ் கேன் பாயிண்ட் இன் மெனி டைரக்ஷன். அப்போ வந்து எஸ் வந்து பல டைரக்ஷன்ல அது வந்து அமையும். அரௌண்ட் த நார்மலை சுத்தி த செட் ஆஃப் பாசிபிள் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட பாசிபிள் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எல்லா டைரக்ஷனையும் இணைச்சிங்க அப்படின்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா the set of possible resultant force directions that still prevent sliding னா ஸ்லைடிங்க ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய அப்படின்னா வந்து அந்த ரிசல்டன்ட் அந்த எஸ் அந்த கோனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஸ்லைடிங் இருக்காது. ஃபார்ம்ஸ் ஏ ரைட் சர்க்குலர் கோன், இது வந்து ஒரு நேர்வட்ட கூம்பை உருவாக்குகிறது அபவுட் த ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்சிஸ். அடுத்து எனி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வெக்டர் தட் லைஸ் இன்சைட் திஸ் கோன், எந்த ஒரு ரிசல்டன்ட் நம்ம வரைஞ்சிடறோம். இப்ப எந்த ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வெக்டரும் நமக்கு அந்த கோனுக்குள்ள அமையுது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க, அதனால ஏற்படக்கூடிய அந்த ரிசல்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த கோனுக்கு உள்ளேயோ அல்லது கோன்லயே அமைகிறது அப்படின்னா அப்ப என்ன ஆகுதுன்னா திஸ் கோன் கேன் பி பேலன்ஸ்டு பை ஃபிரிக்ஷன். இந்த ஆப்ஜெக்ட் ஒன்ட் ஸ்லிப். அப்ப அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணாது, நமக்கு ஸ்லிப் ஆகாது, அதாவது நகராது, எதுவுமே ஆகாது. எப்படின்னா இன்சைடு திஸ் கோன் அல்லது அந்த கோன் மேல இருந்தாலுமே நகராது. பட் இப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பாயிண்ட்ஸ் அவுட் சைடு த கோன், ரிசல்டன்ட் வந்து கோனுக்கு அவுட் சைடுல இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா ஃபிரிக்ஷனால அந்த பொருளை ஹோல்டு பண்ண முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருள் என்ன ஆகும், ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும். The relation between the angle of friction and coefficient of friction. Angle of friction is alpha ன்னு எடுத்துருவாங்க.
நம்ம ஏற்கனவே லாம்டா தீட்டா அது மாதிரிலாம் பார்த்தோம். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இஸ் மியூ. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூ அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னா டேஞ்சன்ட் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் உடைய டேஞ்சன்ட் வேல்யூக்கு நமக்கு ஈக்குவலா இருக்குது. அடுத்து ஒய் இட் மேட்டர்ஸ்ல இதுல என்ன சொல்லியிருக்கோம்னா டிசைன் அண்ட் ஸ்டெபிலிட்டி. டிசைன் அண்ட் ஸ்டெபிலிட்டி பாக்குறதுக்கு இந்த கோன் ஆஃப் ஃபிரிக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து யூஸ்ஃபுல் இன் என்ஜினியரிங் ஃபார் அனலைசிங் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் இன் சக்சஸ் மெக்கானிசம்ஸ் அண்ட் ஆர் ரோபோட்டிக்ஸ் வேர் ஃபிரிக்ஷன் மஸ்ட் ப்ரிவென்ட் மோஷன். இதெல்லாம் வந்து இது பயன்படுகிறது. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ஃபிரிக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்லயே வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்றத நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், தென் இன்னொரு கான்செப்ட் ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன், அடுத்ததாக ரோலிங் ஃபிரிக்ஷன், அப்புறம் ஃபிரிக்ஷனல் லாஸ் ஒரு 6 பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன், கோன் ஆஃப் ஃபிரிக்ஷன், இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது தொடர்பான கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். Okay, question number 1. Static friction is the frictional force that static friction prevents motion between stationary surface. Acts after the object acts only smooth. Okay, prevents motion between stationary surface. Okay. And the question number 2. The maximum value of static friction just before the object starts moving is called limiting friction. Okay. Maximum value of the static friction நமக்கு வந்து limiting friction ஞாபகத்துக்கு வந்துடணும். Next, if the coefficient of static friction between a block and the surface is μs and the normal force is n. μs கொடுத்திருக்காங்க, இன்னொன்று வந்து n கொடுத்திருக்காங்க. ரெண்டுக்குள்ள தொடர்பு என்ன கேக்குறாங்க? The coefficient of static friction, the maximum static friction கேக்குறாங்க. Maximum static friction C μs into n. ஓகே, நம்ம அந்த இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலானா F maximum equal to μs அல்லது BK. Next, which of the following statements is true about static friction? Which of the following statements is true about static friction? It is constant for all applied forces. It can be zero. It acts only after motion begins. It is always equal to kinetic friction. It acts only after static friction. Static friction இது வந்து kinetic friction தான் இது வரும். It is constant for all applied forces. It is constant for all applied forces. All applied forces இது constant கிடையாது. It acts only after motion begins. இதுவும் கிடையாது. It is always equal to kinetic friction. இதுவும் கிடையாது. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரலாம்? நமக்கு வந்து it can be 0. நீங்க எந்த ஃபோர்ஸும் அப்ளை பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து ஃபிரிக்ஷன் வந்து 0 தானே. நம்ம ஏதாவது தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் நம்ம எவ்வளவுக்கு அப்ளை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிரிக்ஷனல் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி வரலாம். அப்ப செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5. A block is resting on a horizontal surface. ஒரு block வந்து horizontal surfaceல ரெஸ்ட்ல இருக்கு. It gradually increase horizontal force F. அப்ப static friction will. block வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அதாவது நம்ம என்ன பண்றோம்? horizontal force gradually increase பண்றோம். அப்ப static friction என்ன ஆகும்? Remain constant, oppose motion and increase up to a maximum. B. Oppose. Okay. இயக்கத்தை எதிர்க்கும், மேலும் அது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதுவும் இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். சரி, மேக்ஸிமம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகும்? நமக்கு
லிமிட்டிங் ஃபிரிக்ஷனுக்கு அப்புறம் அது வந்து பொருள் வந்து நகர ஆரம்பிச்சிடும், கைனடிக்கா மாறிடும். ஓகே. Next question, question number 6. On the same pair of surfaces, the coefficient of static friction compared to kinetic friction is usually static friction வந்து kinetic விட greater தான் இருக்கும். Okay. Static friction, question number 7. Static friction depends on surface area of contact, velocity of the object, normal reaction and nature of surfaces. Option C. Question number 8. If no external force acts on a stationary object, static friction force is. No external force acts on a stationary object, static friction is 0. Okay. For the sliding friction, question number 1. Sliding friction is also known as kinetic friction. இன்னொரு நேம் வந்து டைனமிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. Question number 2. Sliding friction acts when? Sliding friction எப்ப நடக்கும்? Start moving. இன்னொன்னு சொல்லுங்க, the object is already in motion. The object இது வரும் kinetic friction, sliding friction. The object is about to start moving. About the object is already in motion. Option C வச்சுக்கலாம், நம்ம செக் பண்ணிக்குவோம். The object is already in motion. இது வந்து பாத்தீங்கன்னா the object is about to start moving னா அது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து லிமிட்டிங் அந்த வேல்யூக்கு வந்துடும். Next question number 3. Compared to static friction, sliding friction is usually static lesser. அடுத்து the formula for kinetic friction is, kinetic friction formula Fk equal to Vkn. Okay. Question number 5. The sliding friction can be reduced by using lubricants. When a body slides on a surface, the frictional force acts. Frictional force வந்து எப்படி செயல்படும்? Opposite to the motion. But which of the following is an example of sliding friction? Sliding friction கான example எது? கீழ இருக்கிறதுல wheel, a book sliding on a table. இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து ரோலிங்ல வந்துடும். ஓகே. Next வந்து friction that opposes the motion once surfaces have started sliding is called started sliding. Friction that opposes the motion once the surfaces have started sliding is called started sliding. Means என்ன வரும் நமக்கு வந்து sliding friction. Okay. Next வந்து rolling friction ல இருந்து நமக்கு rolling friction is the force that resist motion when an object roll over. Among the following types of friction, the least is rolling friction. இதுல அதிகமா எது இருக்கும்? ஸ்டாட்டிக்ல பர்டிகுலரா இந்த limiting value. Okay. Another maximum static. Question number 3. Rolling friction depends inversely on which of the following? நம்ம சொல்லல rolling friction வந்து எதுக்கு இன்வெர்ஸா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா radius of the rolling bodyக்கு இன்வெர்ஸா இருக்கும். அதை பேஸ் பண்ணி question number 4ல நமக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் C is answer. இங்க வந்து Fr equal to mu r n by r. இது அடுத்த question number 5.
Compared to sliding friction, rolling friction is lesser. Which factor increases rolling resistance? Which factor increases rolling resistance? Rolling resistance எந்த factor வந்து increase பண்ணுது? Larger wheel radius, smoother surface, higher load on the wheel, lower coefficient of rolling resistance. Smoother surface. அதுவா இல்ல lower coefficient of rolling resistance? Answer வந்து C கொடுக்குறாங்க. Higher load on the wheel. Next, rolling friction is most commonly experienced in. Rolling friction எங்க நம்ம experience பண்றோம்? இது ஆப்ஷன் என்ன வரும்னா நமக்கு வந்து car tire rolling on a road எடுத்துக்கலாம். அப்புறம் சிலிண்டர் ரோல் ஆகுறது இது எல்லாமே நம்ம வரும். அடுத்து வந்து லாஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் இதை அப்படியே கவனமா ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். According to the laws of dry friction, the force of friction is directly proportional to. Force of friction எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்? நார்மல் ஃபோர்ஸ் அல்லது நார்மல் லோடு. ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் லோடுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து நமக்கு வெயிட்டை பொறுத்தது. நமக்கு அப்பரண்ட் ஏரியா ஆஃப் த கான்டாக்ட், அப்புறம் வந்து ஸ்பீட் ஆஃப் த மோஷன். ஏன்னா ஏரியாவை பொறுத்தது அல்ல, ஸ்பீடை பொறுத்தது அல்ல, இது எல்லாமே தெரியும். டைமை பொறுத்ததும் இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. Which law of friction states that friction is independent of the apparent area of contact? இண்டிபெண்டா இது வந்து ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, ஜென்ரலா வந்து எந்த லா அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் அப்பேரண்ட் ஆஃப் த கான்டாக்ட் வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் செகண்ட் லான்றது நமக்கு ஒவ்வொன்றையும் மாறுது, அதனால பிரச்சனை இல்லை. இது நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா லா ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அமாண்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அமாண்டன்ஸும் இன்னொருத்தர் யாரு, ரெண்டு பேர், நியூட்டன் இல்ல கூலும். அமாண்டன்ஸும் கூலும் தான் நமக்கு வந்து லா ஆஃப் ஃபிரிக்ஷன் அது சொன்னவங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டின். கூலும் லா ஆஃப் ஃபிரிக்ஷன் ஸ்டேட்ஸ் தட் கைனடிக் ஃபிரிக்ஷன் இஸ். இல்ல, வெலாசிட்டியை சார்ந்து இருக்காது இல்ல, டைரக்ட்லி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஸ்லைடிங் வெலாசிட்டி. வெலாசிட்டியை சார்ந்தது அல்ல. கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்து எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸினுடைய தன்மை, அதை சார்ந்து இருக்கும். ஸ்லைடிங் வெலாசிட்டியை சார்ந்து இருக்காது. அப்புறம் வந்து எல்லா ஃபிரிக்ஷனும் கைனடிக் அண்ட் ஸ்லைடிங் ரெண்டுமே யாரை சார்ந்து இருக்கும்னா நார்மல், அந்த லோடு, நார்மல் லோடு அண்ட் அந்த சர்ஃபேஸினுடைய தன்மை, சர்ஃபேஸோட ப்ராப்பர்ட்டி. சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது, சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து, which of the following does not affect the basic laws of friction for dry surfaces? Does not affect apparent contact area. Okay. Next is in the equation mu f equal to mu n. What does mu represent? This is a question now. Coefficient of friction. Okay. Question number 6. Which statement about friction is true according to laws of friction? இதுல இருக்கிறதுல எது ட்ரூன்னு கேக்குறாங்க. லாஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் படி ஃபிரிக்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் அப்பேரண்ட் கான்டாக்ட் ஏரியா. இது ரைட்டா? ஃபிரிக்ஷன் வந்து ஏரியாவை பொறுத்தது இல்லை. அடுத்து ஃபிரிக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த தப்பு. ஃபிரிக்ஷன் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிருந்தோம். ஓகே, அப்படியே மேக்ஸிமம் வேல்யூ. செல்ஃப் அட்ஜஸ்டிங்னா நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்க அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஃபோர்ஸே நீங்க கொடுக்கலன்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0, ஃபோர்ஸ் கொடுக்க அதோட ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் வரைக்கும் போகும். அந்த மேக்ஸிமத்தை தான் நம்ம வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. The ratio of limiting friction to the normal reaction is called. Limiting friction formula mu equal to F by R. Then which of the following is usually greater? Coefficient of kinetic friction, static friction, they are equal. Static friction. Coefficient of static friction கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப வித்தியாசம் இருக்காது. ஓகே,